ஒரு கப் ரவையை வச்சு இந்த ஜூஸியான நல்ல சாஃப்டான வாயில் போட்டதுமே கரைகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அதில் ஒரு கப் ரவை சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வருங்க. ரவையோட கலர் மாறிடக்கூடாது. இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த ரவையை பால் கூட. இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதுக்கு வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, ஒரு 5 ஏலக்காய் போட்டு நம்ம குலோப் ஜாமுன் இதுக்கெலாம் ஜீராவை போல் அந்த பதத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம விருப்பமான ஷேப்பில் சின்ன சின்னதாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்ருக்கு. நம்ம ஒரு உருண்டையாக சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லையும் வச்சுட்டே பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆகிருக்கு. இதை எடுத்து நம்ம நல்லா சூடான சர்க்கரை பாகில் போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா டிப் பண்ணி விடுங்க. எல்லா உருண்டையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.